ச்சே, என் நினப்புல எல்லாரும் சேர்ந்து மண்ணள்ளி போட்டுட்டாங்களே. நானும் எப்படியாவது இந்த மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு நினைச்சு எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஆனா கடைசி நிமிஷத்துல அப்பாவும் அண்ணனும் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்போ இவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கேனே, என்னால நிச்சயமா அவளுக்கு தாலி கட்டவே முடியாது. இப்பவே எழுந்து இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிடலான்னு தோணுது. ஆனா அம்மா மகத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? இவ கூட எனக்கு கல்யாணம் நடந்துருமா? பாட்டியும் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அஸ்வினால ஒரு பிரயோஜனம் இல்ல. இவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கானே, நினைக்க நினைக்க எரிச்சலா வருது. என்ன இல்லையே. என்ன தெரியும்? நீங்க பொண்ணு ரூம் எதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி வந்தியலா? என்னைய பார்க்கணும்னு நேத்து ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணியலா, நீ காலையில வரைக்கும் ட்ரை பண்ணியலா, ஆனா பார்க்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கியா, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லாதீங்க மாமா, எனக்கு எல்லாமே தெரியும். யார் சொன்னது உனக்கு? உங்க ஃப்ரெண்ட் அஸ்வின் இருக்காவல்ல, அவிதான் சாமி கிட்ட சொன்னாவளா. சாமி என்கிட்ட சொல்லிட்டா. ஓஹோ, இது அவன் பார்த்த வேலை தானா? அவன்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுடான்னு சொன்னா அவகிட்ட போய் நீ கோத்து விட்டுருக்கானா? இதுவும் அதை நம்பிக்கிட்டு கேள்வி கேக்குது. இல்ல என் தொலை எழுத்து. இந்த மூஞ்ச பாக்குறதுக்கு நான் சுத்தி சுத்தி வந்தேனா? சே, கால கொடுமை எங்க போய் முட்டிக்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன? இப்ப நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன், எதனால பேசுங்க. நம்ம இப்போ மொனமேடையில இருக்கோம். எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல மாமா, நம்ம புருஷன் பொண்டாட்டியா தானே ஆக போறோம். ஆன பிறகு பேசிக்கிடலாம். இப்போ நேரா அங்க பாரு. எனக்காக நீங்க உருகிட்டு இருக்கும்போது நான் உங்களை தான் பாப்பேன். உருகிட்டு இருக்கேனா? ஆமா மாமா, ராத்திரி எங்க ரூமையே சுத்தி சுத்தி வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எதுவுமே சொல்லலனால என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. ஷோ அஸ்வின், இப்ப எதுக்கு மாமா உங்க ஃப்ரெண்ட தேடுறீங்க? வெக்கப்படுறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியுது. எல்லாரும் இருக்காவ எப்படி பேசுறதுன்னு வெக்கப்படுறீங்க. அதனால தானே உங்க ஃப்ரெண்ட தேடுறீங்க. நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆன பிறகு நீங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் தேடணும்னு அவசியமே இல்ல. எதுனால நீங்க ஏன்டே சொல்லலாம். என்னைய பார்த்து வெக்கப்படணும்னு அவசியம் இல்ல. சரிம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எல்லாரும் இங்கேயே பாக்குறாங்க. சரி மாமா. மாமா ரொம்ப வெக்கப்படியாவ. எல்லாரும் அவியலையே பார்க்கவல்ல, அதனால என் கூட பேசியதுக்கு வெக்கப்படியாவ. இதுக்குதான் நேத்து தனியா பேசுறதுக்கு என்னைய தேடி இருப்பாவ போல. மாமா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காவ. அதுவும் இந்த வேஷ்டி சட்டையில ரொம்ப அம்சமா இருக்காவ. ஆனா மாமா என்னைய பார்த்து வெக்கப்படியாவ. அதான் சிரிப்பு சிரிப்பா வருது. ஏங்க, நம்ம மகனையும் மருமகளையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா சரோஜா. நம்ம சூர்யா கல்யாணத்துக்கு இவ்வளவு சந்தோஷமா நிக்கல. யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சந்துரு கல்யாணம் அப்படி இல்ல. நானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. எனக்கும் தான் சரோஜா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, அது மட்டும் இல்லாம மூக்காய் பொண்ணா கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற பிள்ளை கட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. மூக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சந்துருக்கும் பிடிச்சிருக்கு. பாத்தியில ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காவ நீ. ஆமா சரோஜா, முதல்ல கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த பிள்ளை கூட நல்ல பேசியானே. அது எப்படிங்க பிடிக்காம போவோம்? மூக்காய் மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிக்கலனா எந்த பொண்ணை பிடிக்கும் சொல்லுங்க? சொந்தக்கார பிள்ளை அதுவோ. அதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு இப்பவே தெரியுது அவ வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆமா சரோஜா. அனுக்கு சூர்யாக்கு கல்யாணம் நடந்தது முதல்ல எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா அவிய ரெண்டு பேரும் மனசார விரும்பியாவனோடனே நானும் மனசார ஏத்துக்கிட்டேன். இப்போ அவிய சோடியும் பார்க்கும்போது மனசுக்கு ரம்மியமா இருக்கு. எவ்வளவு அழகா ரெண்டு பேரும் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்காவ பத்தியலா? அதே மாதிரி நம்ம சந்துருவும் மூக்காயும் அப்படி இருப்பாவன்னு நினைக்கேன். ஆமா சரோஜா, சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, சீக்கிரமே வரும். ஏங்க, நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமாம்மா, நானும் நினைச்சு கூட பாக்கல. எங்க போய் மாப்பிள்ளை பார்க்க போறோமோ, எப்படிப்பட்ட இடம் அமையுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம பிள்ளை ரொம்ப வெகுளி. அவளுக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைதான் ஓடி வந்து அப்பா வாங்கன்னு சொல்லுவா.
வீட்டுக்குள்ள அவ இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். ஆனா கட்டி கொடுத்த பிறகு அவ அங்க போயிருவாளே, அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஏங்க பொம்பளை பிள்ளைய என்னைக்குனாலும் கட்டி கொடுத்து தானே ஆகணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா பிள்ளைய கட்டி கொடுக்காமலே வச்சிருக்காவன்னு தானே பேசுவாவ. அதுவும் சரிதான். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதங்க. மனசுல நம்ம பிள்ளை நல்லபடியா வாழ போறான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுவும் சரோஜா மாதிரி ஒரு மாமியார் அவளுக்கு கிடைச்சிருக்கா. ஒரு குறையும் அவளுக்கு வராது. இந்த ஊர் உலகமே நம்மளை பார்த்து பொறாம பிடிக்க போகுது. அந்த அளவுக்கு பெரிய இடம் நம்ம பிள்ளைக்கு அமைஞ்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இல்லைனாலும் அங்க நல்லபடியா வாழ்வான்னு நினைச்சு மனசை தேர்த்திக்கிடுவோம். ஆ சரிம்மா. மாப்பிள்ள இந்தாங்க தாலிய பிடிங்கோ. பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுங்கோ. என்ன அதுக்குள்ள தாலி கட்டணுமா? சந்துரு, என்னப்பா இது? என்ன கேள்வி மனமேடையில் உட்காந்துக்கிட்டு? எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டு தான். தாலி கட்டி நேரம் வந்தாச்சுல, ஐயா தாலி தரார் வாங்கி கெட்டுப்பா. இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களான்னு தெரியல. யார் வந்தாலும் அங்க உட்காந்துருப்பா. மனமேடைக்க வர போறவ தாலி கட்டின பிறகு எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்க. இப்ப தாலி கெட்டுப்பா, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. சரிம்மா. மாப்பிள்ள இந்தாங்க தாலிய பிடிங்கோ. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கந்தே பத்மநாமி சுபஹே சஞ்சீவ சரதாஷதம். அழாதம்மா, பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. எனக்கு ஆதல் சொல்லிட்டு இருந்தா நீ என்னடானே இப்ப அழுதுட்டு இருக்கா? இல்லங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுல, அத பார்த்த உடனே கண்ணுல தண்ணி வந்துட்டுங்க. மைனி எதையும் நினைச்சு வருத்தப்படாதுங்க. அவ என்ன வேற வீட்டுக்கா கல்யாணம் பண்ணி பாப்பற, நம்ம வீட்டுக்கு வரா. நாங்க அவளை நல்லா பாத்துக்கிடுவோம். நீங்களே அடிக்கடி வந்து போய் இருங்க மைனி. சரி சரோஜா. பொண்ணு மாப்பிள்ளை எழுந்து பெரியவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஜோடி பொறுத்த எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ஐயோ கல்யாணம் முடிஞ்சிட்டு எதுக்கு அத வருத்தமா சொல்றீங்க அஸ்வின்? அதாவது ஐயா ஜாலி கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்ல வந்தனே, வாய் தவறி ஐயோன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? நான் கூட அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு சந்தோஷம் தான். தெரியும். உங்களுக்கு போய் வருத்தம் வருமா? கண்டிப்பா சந்தோஷம் தான் இருக்கும் மனசுல. உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன உங்களுக்கு தானே கல்யாணம்? ஆமா ஆமா. அஸ்வின் பொண்ணுலாம் பார்த்தாச்சா? இல்ல சாமி, தேடிட்டு இருக்கேன். என்னது தேடிட்டு இருக்கீங்களா? உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா தானே பொண்ணு பாப்பாவ. அது வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பார்த்து விடாதுன்னு சொல்லி வச்சிட்டேன். ஏன் எதுக்கு? எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நானே தேடி கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னேன். அவையெல்லாம் சரி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு எந்த பொண்ணு மனசுக்கு பிடிக்குதோ அந்த பொண்ணு கூட தான் எனக்கு கல்யாணம். ஓ ஐ சி. ஆல் தி பெஸ்ட் அஸ்வின். உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கட்டும், முக்காய் மாதிரி. தேங்க்ஸ் சாமி. அஸ்வின்
அவிய ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிட்டட்டுமே. நம்ம எதுக்காக இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லுங்க. அது வந்து தாலி கட்டிட்டால ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துருவோமே. அதெல்லாம் பிறகு சொல்லிக்கிடலாம். வாங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். நிச்சயத்துல ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா மேரேஜுக்கு அதை விட சூப்பரா தான் கோடீஸ்வரர் ஆண்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு வந்து நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணா போய் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவோம். சரி சாமி, நீங்க gift எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? gift தானே, அதெல்லாம் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன். இல்ல இப்ப வாழ்த்து போகும்போது ஒரு giftோட போனா நல்லா இருக்கும்ல. நான் மூக்காய்க்கு gift எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? நானும் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கீங்க? அது வந்து ஒரு புது கார். பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு போறதுக்கு வெளிய ஒரு கார் வந்து நிக்குதுல, அது நான் வாங்கி கொடுத்ததுதான். அப்படியா? சூப்பர் அஸ்வின். சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு போய் அவளுக்கு gift கொடுக்கலாம். சரி சாமி, நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புது இந்த பிள்ளை. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். என்னக்கா இது கல்யாணம் முடிஞ்சிட்டு? நான் இன்னைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். என்ன சில்பா சொல்றா? ஆமாக்கா நடக்காதுன்னு தான் நினைச்சேன். அதான் அந்த ஜெனி பிள்ளைக்கு அந்த பையன் கூட கல்யாணம் முடிஞ்சிட்டுல, வேற என்ன செய்ய? இந்த பையனுக்கு இந்த பிள்ளைய தான் எழுதி வச்சிருக்கு, அதான் கல்யாணம் முடிஞ்சிட்டு. இல்லக்கா இந்த பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கலையா? அப்படியா? ஆமாக்கா அப்படிதான் எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் பெரியம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பாடா பட்டாவ. சரி எப்படியாவது இந்த பையனுக்கு கட்டி வச்சிடணும்னு நினைச்சாவ. ஆனா அதுதான் நடக்கலல்ல. இப்போ இந்த பையனுக்கு பிடிக்காத பொண்ணு கூட கல்யாணம் முடிஞ்சிட்டு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுல ஷில்பா, இனி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இல்லக்கா அந்த பையனுக்கு சுத்தமா பிடிக்கலையா. வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை எல்லாம் வேற வந்துச்சா. பெரியம்மா எங்க அம்மாட்ட சொன்னாவலாம். எங்க அம்மா என்கிட்ட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த விஷயத்தையே சொன்னா. அந்த பிள்ளைய பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு அந்த பையன் ஒரே பிரச்சனை எல்லாம் பண்ணானா. அப்படியா? பூ வைக்க போகும்போது போன்லாம் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா. ஆமாக்கா வாங்கி கொடுத்தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க அம்மா தான்க்கா சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கல, பிடிக்காத பொண்ணை கட்டி வைக்காவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் பெரியம்மா அவிய பேத்தி கட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ணாவ. அது நடக்காம போன உடனே இந்த பிள்ளையவே இந்த பையனுக்கு கட்டி வச்சுட்டாவ. பாத்தியெல்லாம் அந்த பையன் சிரிக்கவே இல்ல. ஆமா உம்முன்ல உட்காந்துருந்தா. நான் கூட எதுக்கு இப்படி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல காலகாலன்னு சிரிச்சிட்டு பேசிட்டு தெரியுமாக்கா. இந்த பிள்ளைய பிடிக்கல, அதனாலதான் அப்படி இருக்கான். சரோஜாக்கா தான் கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிருக்காவ. அப்படியா? ஆமா பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துட்டான். எது எப்படியா அதான் தாலியை கட்டிட்டான்ல, இனி நல்லபடியா வாழ்வாவ. அந்த பையன் நல்ல பையன் தான். நல்ல பையன் தான்க்கா எனக்கும் தெரியும். ஆனா பிடிக்காத பிள்ளை கூட எப்படிக்கா வாழ்வா? அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா வாழ்வாவ ஷில்பா. சரிக்கா வாங்க நம்ம முதல்ல போய் சாப்பிட போவோம். அந்த முக்காடு கண்ணில் பட்டேன்னு வச்சுக்கிடுங்களா, ஏதாவது சொல்லும். அது கண்ணில் படாம எப்படி சாப்பிட முடியும்? பார்த்தா பார்த்துட்டு போட்ட, நீ கண்டுக்கிடாத. அதுவா வந்து பேசினா என்னன்னு கேளு. ஏற்கனவே நீ பார்த்துருக்கோன்னு நினைக்கேங்க்கா, ஆனா கண்டுக்கிடாம உட்கார்ந்து கிடக்கு. அதான் சொல்லி வாங்க நம்ம முதல்ல போய் சாப்பிட்டுருவோம். சரி ஷில்பா வா போலாம்.